கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே.
கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்யம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்யம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்யம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்யம், நானே ஜீவன் மகளே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே, இந்த கத்தாவே ஆண்டவரே, அப்பா ஜூலை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்களேப்பா, ஒரு குறைவின்றி நடத்தினீங்களேப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரே நீர் காக்கும் தெய்வமாய் எங்களோடு கூட இருந்தீங்களே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை. துதிங்க. ஷல் பிஹோதனாய் லஷலரபா கரபா ஊரமா கரபா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உண்ண உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுத்து, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, வேலைகளை செய்ய கிருபைகளை கொடுத்து, அப்பா நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காய் கோடி 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 கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஐ ஷல் பிஹோதனாய் ரகதனாய். உம்முடைய பிள்ளைகள் ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து போக போறாங்கப்பா ஆண்டவரே. அந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் ஆண்டவரை அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று அப்பா நீங்க பாடுறது போல பாடினோமே ஆண்டவரே. நீங்க தான்ப்பா வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன் ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல என்னென்ன போராட்டத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதையா இருக்கிறேனே என்று சொல்லி கூட கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். ரிமா ஷல் பிஹோதனாய் ரகதனாய் மே கம்தி லபாக்கரபா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க இடைப்படுங்க. அடிமையை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனின் அங்கலாய்ப்பு, அல்லேலூயா, தேவனின் அங்கலாய்ப்பு என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். தேவன் எதை குறித்து அங்கலாய்க்கிறார், தேவன் எப்படி நம்மை குறித்து அங்கலாய்க்கிறார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். வாசிப்போம். எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? இப்ப நீங்களாம் வர்றீங்க, வெளியே போனோம், வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணா இருப்போம். ஆனா வெளியில போகும்போது என்ன பண்ணுவோம்?
ஏதாவது ஒருவேளை தங்க நகை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தங்க நகை இல்லைன்னா இமிடேஷன் போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று. ஒரு பெண் தன் ஆபரணத்தை என்ன பண்ண மாட்டா? மறக்க மாட்டா. ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன்னுடைய ஆடையை மறப்பாளோ? மறப்பாங்களா? கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறத என்ன பண்ணுவாங்க? அதை தான் கட்டுவாங்க. மறந்து போய் ஐயோ வீட்டில் கட்டுற சாரி கட்டிட்டு வந்து கல்யாணத்துல இருப்பாங்களா? இல்லை. ஆனா என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். இதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியத்தை குறித்து அங்கலாய்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்யல அதை செய்யல, என் பிள்ளைங்க நல்லா இல்லை, என் கணவன் நல்லா இல்லை, அதாவது இவரை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். அவர் சொல்வார் இது மனைவியுடைய அங்கலாய்ப்பு. அவர் என்ன சொல்வாரு? இவளை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். இது கணவனுடைய அங்கலாய்ப்பு. ஆனா எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பல அங்கலாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். பிள்ளைகளை குறித்தான அங்கலாய்ப்பு. சில நேரம் சொல்லுவாங்க, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாமே. அம்மிக்கல்ல பெற முடியுமாங்க? ஆனா நம்ம பேசுறது என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா பிள்ளைகளுடைய அந்த கீழ்ப்படியாமையை பார்க்கும் பொழுது நமக்குள்ள வர ஆதங்கம் அது அங்கலாய்ப்பாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க தனிமையிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க உடம்பு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. அந்த நேரம் புலம்புவீங்க, சே நமக்கு ஒருத்தர் கூட உதவி செய்ய இல்லையே. அது ஒரு அங்கலாய்ப்பு. இப்படி இந்த உலகத்துல அப்பா இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை எப்படி அடைப்பேன்? நான் வயசுக்கு வந்த பெண்ணை வச்சிருக்கிறேன், ஒரு பொட்டு நகை இல்லையே, இந்த பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதெல்லாம் ஒரு அங்கலாய்ப்பு தாய்க்கு. என் அருமை பிள்ளைகளே, தகப்பனுக்கு என்ன அங்கலாய்ப்புனா, எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கலையே, நல்ல வேலை கிடைச்சா நான் குடும்பத்தை இன்னும் நான் நல்லா, என் மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கணவன்மாருடைய அங்கலாய்ப்பு ஒரு பக்கம். பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? சே என்னத்துக்கு தான் இந்த அம்மா ஸ்கூலுக்கு என்ன அனுப்புதோ, எவ்வளோ பணம் கட்டி ஃபீஸ் கட்டி இதுங்களுக்கு சீராட்டி பாராட்டி காலையில் எழுந்து நீங்கள் அவசரமாக சமையலை பண்ணி நீங்கள் சாப்பிடாமலும் உடம்பு முடிஞ்சாலும் முடியாட்டாலும் எல்லாம் செஞ்சு அனுப்புனா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும்? சே எதுக்குடா ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனால் மிஸ் அங்கே தொந்தரவு, வீட்டுக்கு வந்தா படின்னு தொந்தரவு, ஆக மொத்தம் எங்க போனாலும் நிம்மதி இல்லை. இது புலம்புறாங்களா? இது பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு. ஆனா நம்மலாம் உன்னை குறிச்சு அங்கலாய்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீங்க மறந்துட்டீங்களே. அல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிறாராங்க? அவர் மறக்கிறதே இல்லை. அவர் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். உள்ளங்கையில வரைஞ்சா எப்பனாலும் நம்ம கையை இப்படிதான் பார்ப்போம், இல்ல இப்படி திருப்பியா பார்ப்போம், இப்படிதான் பார்ப்போம். இப்படி பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் மறக்கவே மாட்டார். ஆனா நம்ம தான் அநேக நேரம் ஆண்டவரை மறந்து போய்கொண்டே இருக்கிறோம். எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, தேவன் ஏன் அங்கலாய்க்கிறார்னா பாத்தீங்கன்னா ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக ஆண்டவர் உங்களை என்ன ஏற்படுத்தினாரு? அவர் துதியை சொல்லணும், அவரை போற்றணும், புகழணும். இதுக்குதான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். நம்ம என்ன பண்றோம்? பாதி நேரம் புலம்பல் தீர்க்கதரிசியாய் மாறிடுறோம். புலம்பி 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 வீட்டுல அது இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, அந்த இது இல்லை, இந்த இது இல்லை இல்ல, இதெல்லாம் புலம்பிடுறோம். ஐயோ என் பையன் குடிய விடமாட்டானே, எப்போ விடுவான், இப்படியே புலம்பி தள்ளிடுறோம். ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அந்த வாயை கொடுத்திருக்கிறாரு? அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 43:22 ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். அல்லேலூயா. ஏன்பா என்னை கூப்பிடல? யாக்கோபுனா யாரு? எத்தன், ஏமாற்றுபவன். ஆனா நீ யாக்கோபா இருக்கும்போது உன்னை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலாய் மாற்றினேனே, நீ என்னை கூப்பிட மாட்டியே, நான் உனக்கு எல்லா நன்மையும் செய்தேனே, ஆனா ஏன் உன் மனம் சஞ்சலித்து போகுது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு.
அடுத்தது ஏசியா 43:23 உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை, உன் பலிகளினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு பலினா உதடுகளின் பலியான ஸ்தோத்திர பலி, சரியா? அப்போ நம்ம ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தது ஏசியா 43:24 உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஏன் அவர் அங்கலாய்க்கிறார்னா, நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரிமில்லாத வழியில் போகும்போது நாம் அவரை என்ன பண்றோம்? வேதனைப்படுத்துகிறோம். அவர் அங்கலாய்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்ததாம். பாருங்க, 6வது அதிகாரத்திலே வந்துட்டார். ஆதியாகமம் 1:5 முடிகிறதுக்குள்ள 6ஆம் அதிகாரத்திலே ஏன்பா இந்த மனுஷங்களை படைச்சேன்? அவர் அங்கலாய்ப்பு. ஏன்? கருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அதே போல யாத்ரா 32:7-8 இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகும்போது தேவன் அங்கலாய்க்கிறார். வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள், அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகிறார்கள். ஏன்? 10 கட்டளை வாங்கிட்டு வர்றதுக்கு மோசே எங்க போறான்? மலை மேல ஏறி போறான். வர்றதுக்குள்ள சொல்றாங்க, லேட்டான உடனே இந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்க வர்றதுக்கு தாமதமான உடனே ஆரோனை போய் என்ன பண்றாங்க? எனக்கு இப்ப வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். பாருங்க, ஆண்டவர் செங்கடலை பிளக்க வச்சாரு, அந்த யோர்தான் ஆற என்ன பண்ணாரு? பிளந்தாரு, எரிகோ கோட்டையை தகர்த்தாரு. எத்தனை நன்மை! வனாந்தரத்துல அவர் என்ன பண்றாரு? தண்ணீரை, அந்த கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றி தராரு. எல்லாம் செய்தும் காடைகளை கொடுக்குறாரு, மன்னாவை கொடுக்குறாரு. ஆனா ஜனங்கள் மறந்து போனார்கள். போய் என்ன பண்றாங்க? இங்க வழி விலகி போய் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். உடனே இந்த ஆரோன் சும்மா இருக்க கூடாதா? உங்க காதுல இருக்கெல்லாம் எடுத்து போடுங்க. போட்ட உடனே அந்த நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டியா உண்டாக்கி, இதுதான் உங்களை வழி நடத்திச்சின்ட்டான். இப்ப ஆரோன் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? கண்ணுக்குட்டிக்கு முன்னால ஆடி பாடி துதிக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறார். போ, ஓன் ஜனங்கள்ன்றாரு. ஏன் ஜனம்னு கூட அங்க சொல்லல. போ, உன் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பாரு. அவங்க வழி விலகி போயிட்டாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு ஆண்டவர் திட்டுறாரு அந்த இடத்துல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இவ்வளோ நன்மை செஞ்சனே, என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்களேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கலாய்த்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து தேவன் அங்கலாய்க்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேசித்தனமும் திராட்சரசமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் கட்டை நிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமல் கட்டை இடத்துல போய் குறி கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்களே போய் என்ன பண்றாங்க? கிளி ஜோசியம் பாக்குறாங்க, குறி கேட்க போறாங்க. ஏன்? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். பைபிள் அத்தனை வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை காட்டிலும் கிளி ஜோசியம் சொல்லிருமா?
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிளி எப்படிங்க ஜோசியம் சொல்லுது? கிளி ஜோசியக்காரன் பாருங்க, ஒரு கூண்டுல கிளி வச்சிருப்பான், இவ்வளோ நிறைய அடுக்கி வச்சிருப்பான் கட்டா. அப்போ அந்த கிளி ஒன்னொன்னா தூக்கி போடும். நீ உட்காந்துறதுக்கு இந்துவா இல்லாட்டா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்க்கும். பார்த்துட்டு ஏற்கனவே கேட்டுருவான் கிறிஸ்டினான்னு. அப்போ கிறிஸ்டியன் சொன்னா ஒரு ஏசாமி படம் ஒரு மாதா படம் வரும்போது என்ன பண்ணுவான், அது கையில் எடுக்கும் போதே ஒரு நெல்லை காமிப்பான். நெல்லை காமிச்ச உடனே கிளி அந்த இதை இவன் கையில கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு கூட்டுக்குள்ள போயிடும். இதுதாங்க ட்ரிக்ஸு. இது தெரியல அப்பாவி ஜனங்கள் போய் அந்த கிளி கிட்ட, ஐயோ நான் கிறிஸ்டின் எப்படி தெரியும் இந்த கிளிக்கு? எத்தனை நாள் சிரிக்கிறத பார்த்தா நம்ம கூட அப்படி போயிருப்போம் போல. பாருங்க, அப்போ கிளிக்கு பாரு நான் கிறிஸ்டின் தெரிஞ்சிச்சு, பாரு ஏசாமி படம் எடுத்து கொடுக்குது, மாதா படம் எடுத்து கொடுக்குது. பாருங்க, அறிவில்லாமல் போய் கிளி கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் என்னைக்காவது நல்ல வீடு கட்டி வீட்டில் இருக்கிறானாங்க, ரோடு ரோடாக தான் தெரியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜா அவர் நம்முடைய எல்லாத்தையும் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். எதிர்காலம் நடக்கிறது, என்ன நடக்கும் உனக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு யார்கிட்ட நம்ம போகணும்? பாருங்க, அவங்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் போய் கட்டையின் இடத்துல, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கை நீட்ட வேண்டியது யாரு? கிறிஸ்தவர்கள். மற்றவங்கள சொல்லலை, உலகப்பிரமான மக்களை நான் சொல்லலை, கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் போனால் ஆண்டவர் சொல்ற, ஐயோ என் பிள்ளைங்களை பாரு, நான் எவ்வளோ வாக்கு தத்தம் எழுதி கொடுத்துருக்குறேன், எவ்வளோ வசனங்களை வச்சிருக்கிறேன், அறிவில்லாமல் போகிறாங்களே. நம்ம அங்கலாய்ப்போம்ல, ஐயோ என் பிள்ளைக்கு நான் எல்லாம் செய்கிறேனே, அதுக்கு வேண்டியதெல்லாம் கேட்க முன்னாலே செய்கிறேனே, கீழ்ப்படிய மாட்டேன்து. நம்ம அங்கலாய்க்கல, அதே மாதிரி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படி அங்கலாய்க்கிறாராம்? முதலாவது ஆதியாகமம் 3:9, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அதுல நம்ம பேரை போட்டுக்கோங்க. நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை தேடலன்னா நம்ம பேரை முன்னால போட்டுட்டு உங்க பேரை போட்டு வாசிங்க, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, அது வரைக்கும் அவங்க நிர்வாணி என்று தெரியல, மகிமை நாடை அவர்களை மூடி இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு நல்ல, அதாவது அந்த ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குறார், உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கு. அப்போ தன்னுடைய அதாவது தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவன் நாசியில அவனை உயிர் பெற செய்த தேவன், அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, மிருகம் பறவை எல்லாத்தையும் போய் காமிச்சு இதுக்கெல்லாம் பேர் வைப்பான்னு அவனுக்கு சான்ஸை கொடுக்குறாரு ஆண்டவர். அவன் தான் பேர் வச்சான். அவன் என்ன பேர் வச்சானோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ மனுஷி, அதுக்கு பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும்னு பார்க்கிறார். உடனே என்ன பண்ணலான்னு பார்த்து ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரையை கொடுத்து அவன் விலா எலும்பை ஒன்றை உருவி அந்த விலா எலும்புலேருந்து உண்டானவள் ஏவாள். பாருங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்துதான், கையில் ஆண்டவர் கையில் கத்தி இருந்துதா, இல்லை பிளட்டு பத்தலைன்னா பிளட்டு ஏற்றுறதுக்கு பிளட்டு இது இருந்துதா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படி ஏவாளை உண்டாக்கி கொண்டு போய், இந்தாப்பா உனக்கு ஏற்ற துணைனா மனுஷின் பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவள் ஜீவனில் இருக்கலாம் தாய் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பேரிடுகிறான். ஆனா முதல் மனுஷின்னு சொல்றான், அதான் மனுஷன் மனுஷி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவுலாம் நான் உனக்கு செஞ்சேனே, ஏதேன் தோட்டத்துல கொண்டு வச்சு ஆண்டவர் எல்லா மரங்களையும் வச்சிட்டாரு, நீ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணு, எல்லாத்தையும் இது யூஸ் பண்ணு, ஒரே ஒரு கனி நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஒன்றை வச்சு இதை மட்டும் தொடாத. ஆண்டவர் பாருங்க, எப்பவும் ஒரு கட்டளையை கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார். இதை மட்டும் தொடாத, இதை தொட்டேன்னா செத்த அப்படின்றார். இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அந்த சிங்கம்லாம் இவங்களை சுத்தி சுத்தி நாய்க்குட்டி மாதிரி வருமா, இதையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கன்றாரு. ஆண்டு கொள்ளுங்க, நீங்க ஆண்டு கொள்ளுங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம். ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரீடமை கொடுத்து கூட ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அங்க வந்துதா சர்ப்பம் கேக்குது,
ஆண்டவர் உன்னை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு கொக்கி போடுது. என்னைக்குமே பிசாசு கொக்கி தான் போடுவான், கேள்விக்குறி போடுவான். நம்ம ஒரு கேள்விக்குறி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். நம்ம என்ன பண்ணணும்? மூளையை குடஞ்சி தட்டி ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பேசுனாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, அதை யோசித்து பெருசாக்கி வச்சிருவாங்க. ஆனா இவன் ஒரு குக்கி மட்டும் போட்டு சொன்னாரா? அவர் சும்மா சொல்றாரு, இதை சாப்பிடு, உன் கண்ணு திறக்கப்படும், நீ நன்மை எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம்னு சொன்னோன்னே ஏவாள் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தா, மனுகுலம் பாவத்துல போய் சாண்டர் சொல்றார், உனக்கு எத்தனை நன்மை செய்தேன் ஆதாமே, நீ ஏன்பா இதை சாப்பிட்ட? அங்கலாய்க்கிறார். நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை சாப்பிட்டியா? கண்ணு திறந்துச்சுன்னு ஆண்டவர் கேட்டார். நான் சொன்னதை நீ மீறினியா அப்படின்றாரு. ஆமான்னு சொல்றான். கடைசியில சாபம் கொடுத்து பூமிக்கு தள்ளிடுறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆதாம் கீழ்ப்படியாததுனால தேவன் அங்கலாய்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியலன்னா தேவன் இப்படிதான் அங்கலாய்ப்பார். அல்லேலூயா. 2வது நியாயாதிபதிகள் 16:28 வாசி. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிறார். இப்போ பாருங்க, சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறார். முதல்ல ஆதாம கேட்டார், இப்ப சிம்சோனே நீ எங்கே இருக்கிற? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு முன்னால அதாவது 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. சிம்சோனே, ஒரு வேசியின் மடியில போய் படுத்திருக்கிறியே, தேவன் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் போன்றவன். நான் உன்னை சூரியனை போல வச்சிருந்தேனே, உன்னை நஸ்ரே விரதம் எடுக்கணும்னு நஸ்ரேனாக உன்னை தெரிந்து கொண்டேனே, பெலிஸ்தர்களை அவர்களை அடக்கி ஆள்வதற்கு உன்னை ஒரு ஜட்ஜா நான் நியமித்தேனே, ஆனா எவ்வளோ நான் உன்னை மேன்மையாய் வைக்கணும்னு நினைச்சேன், உனக்கு நன்மை செஞ்சேன், யாருக்குமே இல்லாத பலனை உனக்கு கொடுத்தேனே, பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்னான். அதாவது நிலைக்கால பேத்துட்டு போனான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி பலன். ஆனா அந்த பலன்லாம் எங்க இருக்குன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். அப்போ இவ்வளோ உனக்கு நான் செஞ்சேனே, நீ ஏன்பா மறந்துட்ட என்னைய? நீ ஏன் என்ன மறந்து போன? ஒரு பெலிஸ்த பெண்ணை இவ்வளவுதான் நான் கட்டிக்குவேன்னு நீ நினைச்சி, அதனால எத்தனை நஷ்டம் வாழ்க்கையில. நீ ஏன் என்ன மறந்த? ஆண்டவர் கேட்கிறார். சிம்சோனே, நீ ஏன் என்ன மறந்து போன? ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்பதான் சொல்றாரு, நீ ஒரு வேசின் மடியில படுத்து உன் பலனெல்லாம் இழந்து போயிட்டியேன்னு தேவன் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட சில நேரம் சொல்லுவோம், சிலருக்கு நல்ல காரியங்கள் சொல்லும் போது கேட்கலன்னா, ஐயோ நான் அப்பமே சொன்னனே கேட்கலையே, கேட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அங்கலாய்ப்போம். அதே போல தேவன் இந்த இடத்துல அங்கலாய்க்கிறார். அங்கலாய்த்து அவர் சொல்றாரு, இப்படி அவன் அதாவது சிம்சோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, இப்படியெல்லாம் நீ இழந்து போயிட்டியப்பான்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு, ஆனா கடைசியில இந்த சிம்சோன் அதாவது இந்த தெளிலால் மடியில படுத்து தான் இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தினான். பாருங்க, நியாயாதிபதிகள் 16 அதாவது 16ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து கொள்ளுங்க. 16 18 வரைக்கும் வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. அதாவது அவ டெய்லி சொல்வாளாம், உன் பலன் எங்க இருக்கு, பலன் எங்க இருக்கு, பலன் எங்க இருக்கு, நீ சும்மா சொல்ற, என்னை நேசிக்கிறேன்னு போய் சொல்ற, உன் பலன் எங்க இருக்கு சொல்ல மாட்டியே. இன்னைக்கு வேசி வீட்டுக்கு போறவங்களுக்குலாம் இதான் கதி இல்லை. ஆன்லைன்ல நிறைய பேர் பாக்குறீங்க. ஒருவேளை சிம்சோனை போல இப்படிப்பட்ட விபச்சார பாவத்துல யார் ஈடுபட்டிருந்தாலும் தயவாய் மனம் திரும்பும்படி கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சிம்சோன் கிட்ட இவ அலட்டுனதுனால தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி ஒண்ணே ஒண்ணு,
என் தலையில கத்தி பட்டா மொட்டை அடிச்சா என் பலன் போயிரும்ட்டான். உடனே பார்க்கறா, அவளை மடியில படுக்க வச்சு மொட்டை அடிச்சு, இந்த பார் பெலிஸ்தர் வராங்க, இவன் எப்பவும் போல எழும்பலான்னு எழும்புறான், இவனால எழும்ப முடியல. ஏன்? இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நாட்கள் ஆண்டவரை தேடாமல், என் ஜனங்கள் என்னை தேடாமல் இருக்கிறார்களே, தேவன் அங்கலாய்க்கிறார். ஆனா நம்ம அநேக நாட்கள் தேவனை தேடாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடுவார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு வரும்போது தெரியாது, போகும்போது ஒரு மனுஷனை விட்டு அலக்கழிச்சு போவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தெரியும். எப்படி தெரியும்? அவங்க நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சைலண்டா வெளியே போயிடுவார், போனது தெரியாது. சிம்சோன் எப்பவும் நம்ம கூட அபிஷேகம் இருக்குன்னு எழும்புறான், அவனை பிடிச்சி கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துடுறாங்க, கையில இது போடுறாங்க, மாவரைக்க வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன்பா நான் உன்னை ஜட்ஜா தானே நினைச்சேன், ஜட்ஜா இருக்கணும்னு தானே உன்னை இது பண்ணினேன், ஆனா நீ இப்படி போய் மாவரைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு தேவன் அங்கலாய்க்கிறார். அப்பதான் கடைசி அவன் மனம் மாறி ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் மன்னிங்க, ஒரு விஷயம் எனக்கு என் பலனை கொடுங்கன்னு கேட்டவொன்னு ஆண்டவர் பலன் தராரு. அந்த தூணை தாங்கினதை, அந்த கட்டடத்தை தாங்கிய தூணை வைத்து அவன் என்ன பண்றான், அப்படி அசைச்ச உடனே 3000 பேருக்கு மேல கூடியிருந்த அந்த இடத்துல அந்த பில்டிங் அப்படியே சாஞ்சி அவருங்க எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். இவனும் அழிஞ்சு போயிட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவன் எவ்வளோ கெட்டது செய்தாலும் அப்பவும் அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பலனை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவரால காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியலன்னா அவன் மனம் மாறல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, மனம் மாறுங்க, நான் உண்மை ஏற்றுக்கொள்றேன், எதுவும் சொல்ல. ஏன்னா அவன் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டான், தருணத்தெல்லாம் இழந்து போயிட்டான். லாஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோனே தெளிலால் மடியில் போய் படுத்திருக்கேன்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அதே போல அடுத்தது, தாவீதே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். 1 சாமுவேல் 16:11 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1-2 வாசி. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்ரோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பாருங்க, இப்போ இந்த அதாவது தாவீதை பற்றி சொல்றதுக்கு முன்னால அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதை சொல்றாரு, உன் குடும்பம் உன்னை மறந்து போச்சு, உன் அப்பா அம்மா உன்னை மறந்துட்டாங்க, உன் கூட பிறந்தவங்கலாம் உன்னை மறந்தாங்க, நீ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது நான் மறக்காத தேவன், நான் உன்னை என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணினேன்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11-13. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த அதாவது சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருக்கும்போது அடுத்த ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நினைக்கும் போது இவன் அதாவது இந்த ஈசாய் வீட்டுக்கு வரான், சாமுவேல் வரார். இப்போ வரும்போது எல்லாம் சுக செய்தியான்னு கேட்குறாங்க, ஆமான்றாரு. இப்போ வந்த உடனே இப்போ ஈசாயுடைய பிள்ளைகள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 7 பேர் நிற்கிறாங்க, எல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க, யுத்தத்தை படித்தவர்கள், வீரர்கள். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, லைனா பார்க்குறாரு, இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை, ரிஜெக்ட் பண்ணு. கடைசியில கேட்குறாரு, இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா? இல்லை, ஒருத்தர் இருக்கான். எங்க இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கொண்டு வா. அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்றார். வந்த உடனே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்.
பாருங்க, அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவனை குறித்து அழகா சொல்லியிருக்கு. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். மற்றவெல்லாம் நல்லா ட்ரெஸ் போட்டிருப்பான். இவன் ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? இடையில சும்மா ஒரு துணியை கட்டிட்டு மேலே சட்டை இல்லாமல் அழுக்கா வந்து நின்று இருப்பான். ஆனால் ஆண்டவர் அந்த சரீரத்தை பார்க்கல, ஆண்டவர் அவன் நாத்தத்தை பார்க்கல. அவன் உள்ளான மனது கர்த்தருக்குள் இருந்ததுனால அவன் அந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ நான் உன்னை இப்படிலாம் அபிஷேகம் பண்ணினேனே, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த உன்னை அரண்மனையில கொண்டு போய் சவுல் ராஜாவுடைய பிசாசை விரட்ட உன்னை அனுமதிச்சேனே, உன்னை உயர்த்தினேனே, உன்னை கோலியாத்தை பார்த்து எல்லாம் படையே பயப்பட்டுதே, நான் உனக்கு கோலியாத்தை ஜெயிக்க கிருபை கொடுத்தேனே, இந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்லி எல்லாரும் உன்னை புகழ்ந்தாங்களே, இத்தனை காரியங்களை செஞ்சேனே தாவீது, உன்னைய தாயின் கருவிலே தோன்றும் முன்னே கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேனே. ஆண்டவர் இவ்வளோ சொல்லி அங்கலாய்த்துட்டு கடைசியா சொல்றாரு, நீ இவ்வளோ நன்மைகளை செய்த, என்னை மறந்துட்டு நீ எங்க போய் உட்கார்ந்து இருக்கிற? அதாவது பச்சைபால் மடியில உட்கார்ந்து இருக்கிறியே. அல்லேலூயா. பாருங்க, அதாவது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒரு 3ஆம் நாள் வசனம். சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது ஸ்நான பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பச்சேபால் என்றார்கள். பாருங்க, இப்போ ஆண்டவர் அவன் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்யறாரு, அற்புதம் நடக்குது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? கண்ணி நிச்சை. அதாவது யுத்தத்துல இருக்க வேண்டிய நீ அரண்மனையில தூங்கி உப்ரையின் மேல உலாவி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற பெண்ணை பார்த்து மயங்கிட்டியே, இச்சையில விழுந்துட்டியே. அது மட்டுமல்ல, பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாயாக அப்படின்றத 10 கட்டளையும் மீறிட்டியேப்பா, கட்டளையும் மீறிட்டியே. கொலை செய்யாது இருப்பாயாகன்னு இருக்கு, அந்த ஊரியாவை போர் முகத்துல வச்சு கொலை செய்தியே. நான் உனக்கு எத்தனை நன்மை செய்தேன். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டர்கிட்ட நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டோம். நாம் தவறு செய்யும்போது தேவன் இப்படிதான் அங்கலாய்ப்பார். ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நான் செஞ்சேனே, நன்றியே இல்லையே, என்னை மறந்து போறாங்களே. ஆண்டவர் அங்கலாய்ப்பார். பாருங்க, இப்போ ஆண்டவர் இப்படி அதை சொல்லி அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட இன்னும் எவ்வளோ, அதாவது ஆட்களை கேட்டா கூட நான் உனக்கு ஸ்ரீகளை கொடுத்திருப்பேனே, நீ உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டாயேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. ஆனா அவன் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கு. அந்த உரியாவ மனைவிக்கு பச்சைபாலுக்கும் இவனுக்கும் பிறந்த பிள்ளை அது கேவலமாய் வியாதிப்பட்டு இருந்து செத்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தாவீது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டதுனால அடுத்து ஆண்டவர் அவனுக்கு சாலமோனை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தாவீதை குறித்து அங்கலாய்த்தார். ஆனால் அவன் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 13:22, அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கூட ஒருவேளை தாவீதை போல சில இடங்கள்ல நாம் தவறி விழுந்தாலும் மறுபடியும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீதை எப்படி இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ, அதே போல வந்திருக்கிற உங்களையும் இதை யூடியூப்ல பார்க்கிற அநேகரையும் தேவன் அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் மட்டும் சொல்லல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. தாவீது
ரொம்ப தப்பு செஞ்ச ஒரு இடம் இது ஒண்ணுதான். ஆனா நிறைய இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தான். அல்லேலூயா. தவறு செய்யும் போதெல்லாம் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போதெல்லாம், ஐயோ ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க, இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சரண்டர் ஆயிடுவான். அல்லேலூயா. அது நல்ல ஒரு குணம் தாவீதுட்ட இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தவறு செய்யாத மனுஷன் உலகத்துல இல்லவே இல்லை. ஆனா நம்ம தவறு செய்யும் போதும் மறுபடியும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் ஆண்டவரோடு என்ன பண்ண வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்தருவேன். பேதுருவே, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறார். பேதுருவே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 2-3. கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை தரையில் போதும். இப்போ ஆண்டவர் பாருங்க, அதாவது பேதுருவை பார்த்து புலம்புறார், அங்கலாய்க்கிறார். பேதுருவே, நீ எங்கப்பா இருக்கிற? நான் உனக்கு எத்தனை நன்மை செஞ்சேன். ஒரு நாள் நீ ராத்திரி ஃபுல்லா மீனை பிடிக்க போறேன்னு போய் வெறும் வலையோட வந்தியே, அந்த நாள்ல உனக்கு வலை கிளியத்தக்க 2 படகு நிரம்பத்தக்க மீனை கொடுத்தது நான் அல்லவா? கடற்கரையில எத்தனையோ படகுகள் இருந்தது, ஆனா நான் உன் படகுல தானே ஏறினேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேனே, ஆனா நீ என்னப்பா செய்யற? உன்னை எதற்காக நான் உன்னை ஆசிர்வதித்தேன்? எதற்காக 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்த? மீனை வித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு கொடுத்தாரா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதிலே 10ஆம் வசனம், லூக்கா 5:10, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்ப மனுஷரை பிடிக்கிறவனா உன்னை மாத்துவேன்னு சொன்னானே, பேதுருவே, நீ எங்க இருக்கிறப்பா? ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னா, ஆனா ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணுவ? 3 தடவை என்னை மறுதளிச்சிருவ. மறுதளிச்சானா 3 தடவை மறுதளிச்சிட்டான். ஆனா ஆண்டவருடைய ஒரே பார்வை, அந்த பார்வையில மனம் கசந்து போய் அழுது அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆனா இப்படிலாம் நான் உனக்கு செஞ்சேனே, ஆனா நான் பரமேறி போன உடனே நீ என்னப்பா பண்ற? நீ என்ன பண்ற? நான் உன் கூட இருந்த நாட்கள்ல செய்த அற்புதத்தெல்லாம் நீ மறந்துட்டியா? ஆண்டவர் சொல்றார், காற்றையும் கடலையும் அதற்றினேனே, நான் நடக்கணும்னு சொல்லும் போது நடந்து வான்னு கை கொடுத்தேனே, நீ கடல் மேல நடந்தியே. ஆண்டவர் கேட்கிறாரு, கடல் மேல நடந்தியே, மீன் வாய்க்குள்ள இருந்து வெள்ளி பணத்தை எடுத்து வரி பணம் கட்டினியே, இதெல்லாம் மறந்துட்டியா? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கையெல்லாம் எடுக்க வைத்தேனே, பேதுருவே, என்னை மறந்துட்டியா? நான் சொன்ன காரியத்தை மறந்துட்டியா? நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு தானே சொன்னேன், மீன் பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னா, மறுபடியும் வலையை தூக்கிட்டு போயிட்டியேப்பா. ஆண்டவர் கேட்கிறார், அங்கலாய்க்கிறார். இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார். இன்னைக்கு நிறைய பேர் முதல் உற்சாகத்துல ஊழியத்துக்கு வந்துருவாங்க, ஊழியம் செய்யறன்னு வருவாங்க. ஊழியத்துல போராட்டம் பிரச்சனைகளை கண்ட போது என்ன பண்ணிடுவாங்க? ஐயோ, இந்த ஊழியமே வேண்டாம்ப்பா, நான் போய் உலகத்துக்காவது வேலை செஞ்சு என்ன பண்றேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிறேன், இந்த ஊழியமே வேண்டாம். எவ்வளோ ஊழியக்காரங்க பின்மாற்றத்துல போயிருக்காங்கல்ல. இப்போ பேதுரு அப்படிதான். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு, ஆண்டவர் இல்ல. இவன் உடனே அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இவங்களுக்கு வேலை வெட்டி தெரியாது இல்ல. ஏசப்பா கூடயே பின்னாலேயே அலைஞ்சாங்க சீஷர்கள். ஏசப்பா போற இடம்லாம் சாப்பாடை கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க, கவலையே இல்லை. இப்போ ஆண்டவர் இல்ல, இப்ப என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன? அவன் மறந்துட்டான். ஆண்டவர் எந்த பர்பஸ்க்காக அவனை அழைத்தார், எதற்காக அற்புதம் செய்தார்ன்றத மறந்துட்டு போறான. ஒழுங்கா போனோம்ல. அவன் என்ன சொல்றான்? யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம். பாத்தீங்களா? போனா ஒருத்தவனா போனோம், ஆனா இவன் என்ன பண்றான்? போகும்போதே கூட எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போறான். அல்லேலூயா. விட்டுட்டு போயிருந்தா அவங்களாவது ஊழியம் செய்வாங்கல்ல, அவங்களையும் கெடுத்து நான் போறேன்னு சொல்லி கூட எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டான். இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போறான்.
அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ எங்கப்பா இருக்க, எங்க இருக்க, மீன் பிடிக்க போயிட்டியே, திரும்ப வலைய தூக்கிட்டியே, நான் இதுக்காகவா உன்னை அழைச்சேன், மனுஷரை பிடிக்க தானே உன்னை அழைச்சேன்னு கேட்கிறார். ஆனா இப்படி போயிட்டு இப்போ இவங்க திரும்பவும் வலை போடுறாங்க, மீன் கிடைக்கல, ஆண்டவர் வலதுபுறமா போடுன்றாரு, மீன் கிடைக்குது. இவங்களுக்கு கறி எல்லாம், அதாவது கறி அடுப்பு வச்சு இவங்களுக்கு அப்பம் மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது அந்த பேதுரு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தோடனே அவன் என்ன பண்ணுறான், தன் சட்டையை இது பண்ணி கடலுக்குள்ளே குதிச்சிருக்கான். பாருங்க, சீஷர் அதாவது யோவான் கண்டுபிடிச்சிட்டான் ஆண்டவர். எப்போ இது இவர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம் என்று சொல்லி யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல யோவான் 21ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களின் தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ 3வது தரிசனம் இவங்களுக்கு கொடுக்கிறாரு. உடனே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டு முடிச்ச உடனே பேதுரு மட்டும் கூப்பிடுறாரு. பேதுருவே நீ எங்க இருக்கிற? ஆண்டவருக்கு பேதுரு மேல ஒரு அலாதி பிரியம். கூப்பிடுறாரு. யோவான் தான் அன்பான சீஷன். ஆனா பேதுரு யாரு? முந்திரி கொட்டை இல்ல, முந்திரியில கொட்டை மேல இருக்கும் இல்ல, முந்திரி பழம் பார்த்தீங்களா, அதுல கொட்டை தான் மேல இருக்கும். அவன் என்னன்னா எதை கேட்டாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுவான் இல்ல. சில பிள்ளைங்க இருக்கும் ஸ்கூல்ல, மிஸ்ஸு கொஸ்டின் கேட்டா ஒன்னே ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஏய் முந்திரி கொட்டை மாதிரி இப்போ இது பண்ணாத உக்கார் அப்படின்னுவாங்க. அது மாதிரி பேதுரு முந்திரி கொட்டை. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல எல்லாரையும் அனுப்பிட்டாரு சீஷர்களை. இவனை மட்டும் பிடிச்சிக்கிட்டார். வாப்பா உங்ககிட்ட பேசணும். ஆண்டவர் கூப்பிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாரு, அவர்கள் போஜனம், அதாவது யோவான் 21ஆம் அதிகாரம் 15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், எப்பா இவங்கெல்லாம் போனாங்கல்ல சீஷங்க, இவங்களை காட்டிலும் என் மேல அன்பா இருக்கிறியா? இவனுக்கு அன்பா இருக்கேன்னு சொல்லறதுக்கு முகம் இல்லை. ஏன்? ஆண்டவரை விட்டு தூரமா போனான்ல, இப்போ சொல்றான், இல்ல ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். அதாவது நேசிக்கிறேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அன்பா இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம் இருக்கு. அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கைமாறு கருதாத அன்பு, அகப்பே அப்படின்னு சொல்லி கிரேக்க வேர்ட்ல இருக்கு. ஆனா இந்த அன்பு என்னன்னா ஒரு தாய் அன்பு. அதாவது ஒரு தாய் தன் பிள்ளைகிட்ட எதையும் எதிர்பார்க்காம தான் அவங்கள பேணி வளர்க்குறாங்க இல்ல. ஒரு தகப்பனும் அப்படிதான். அவங்க நாளைக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னா வளர்க்குறீங்க இல்லை. எத்தனை பிள்ளைங்க சம்பாரிச்சு கொடுக்குது இல்லை? அதாவது ரெக்க வந்துன்னா பறந்து போய்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் இல்லை. அதனால அவங்க கொடுப்பாங்கன்னு இல்லை, கஷ்டப்பட்டு எப்படி அதை என் பிள்ளை என்னை காட்டிலும் மேலே இருக்கணும், என்னை காட்டிலும் அதாவது அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், இப்படி தான் எல்லா தாயும் விரும்புறது. அதே போல் ஒரு தாய் அன்பு கொண்ட நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை காட்டில என்ன நேசிக்கிறியா, என் மேலே அன்பா இருக்கியா? நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறார். 3 தடவை கேட்டாலும் 3 தடவையும் சொல்கிறான், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பா. உனக்கு எதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பாயாகனா என்ன அர்த்தம்? ஆடையா மேய்க்க சொன்னார்? இல்லை, என் ஊழியத்தை செய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் நம்ம வழி விட்டு தூரமாய் போகும்போது, அவரை விட்டு நாம் தூரமாய் கடந்து போகும்போது அவர் நம்மை குறித்து அங்கலாய்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நம்மளை யார் இப்ப நினைக்க போறா, நம்ம எப்படி போனா என்னன்னு சொல்லி யாரும் நினைக்க போறா? நம்மளை நினைக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? உங்களை நினைக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனுஷங்க மாறலாங்க, ஏசப்பா மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் என் பிள்ளை என்னை விட்டு தூரமா போதே. அவர் என்ன பண்றாரு, தூரமா போனோடனே என் பிள்ளை இப்படி போயிடுச்சேன்னு பரிதபிக்கிறார். எப்போ வரும் என் பிள்ளை, எப்போ திரும்பி வரும் அப்படின்னு ஆண்டவர் ஏக்கத்தோட காத்திருக்கிறார். இந்த வேளையில அதுதான் எரேமியா 2:32 சொல்லப்பட்டிருக்க, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களை என்ன மறந்து விட்டார்கள்,
இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அங்கலாய்ச்சாரு, இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து அங்கலாய்க்கிறார். எத்தனை நாள் ஜெபித்த நாட்கள் எத்தனை நாள் ஆச்சு யோசித்து பாருங்க. டெய்லி ஜெபம் பண்றோமா? டெய்லி காலையில ஜெபம் பண்றோமா? சாப்பிட மறந்தாலும் ஜெபம் பண்ண மறக்க கூடாது. பைபிள் வாசிக்கிறோமா? பைபிளை எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நிறைய பேர் பைபிள் எடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு அதோட கொண்டு போய் பைபிளை போட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிளை தேடுவாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஏன்னா கதை சொல்லணும்ல, ஒரு சின்ன கதை. என்னன்னா 3 பைபிள் கண்காட்சியில கொண்டு போய் வச்சாங்களாம். 3 பைபிள். இந்த 3 பைபிளும் ஒன்று பேசிக்கிச்சிங்களாம். பேசுமா? இது சும்மா கதை தான். பேசிக்கிட்டாங்களாம். அப்போ முதல் பைபிள் சொல்லிச்சான், ரொம்ப புதுசா இருந்துதான். உடனே அடுத்த 2 பேரும் கேட்டாங்களாம், நீ இன்னும் இவ்வளோ புதுசா இருக்கிறிய, நாங்களாம் எப்படி இருக்கோம், நீ இவ்வளோ புதுசா இருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே அந்த பைபிள் சொல்லிச்சான், இது உனக்கு தெரியாதா, என் எஜமா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு கல்யாணத்தப்பம் கொடுத்தாங்களா, அதை என்னை எடுத்து கொண்டு போய் அப்படியே பத்திரமா பீரோல வச்சிட்டாரு, அதனால நான் புத்தம் புதுசா இருக்கிறேன்னுச்சான். இது ஒரு பைபிள். 2வது பைபிள் சொல்லிச்சான், ஏன் எச்சமானும் ரொம்ப 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 நல்லவர் அப்படின்ச்சான். ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சொன்னாராம், அப்ப அந்த பைபிள் சொல்லிச்சான், என் எஜமான் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் என்னைய தேடுவார், ஞாயிற்றுக்கிழமை என்னைய தேடுன்னு தேடி என்னை எடுத்து நல்லா என்னைய தொடைப்பார், தூசியெல்லாம் தொடச்சி ஒரு பேக்குள்ள வச்சு மறைச்சி எடுத்துட்டு போவார், வெளியே கூட காமிக்க மாட்டார், என்னைய மறைச்சி எடுத்துட்டு போவார், என் எஜமான் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ச்சான். 3வது பைபிள் சொல்லிச்சான், ஐயோ என் எஜமான் ரொம்ப ரொம்ப பொல்லாதவர், அவர் ரொம்ப ரொம்ப என்னைய என்ன பண்ணுவாரு, என்னைய அதாவது கஷ்டப்படுத்துறாரு. என்னப்பா அப்படி உன்னை கஷ்டப்படுத்துறாருன்னு மற்ற 2 பைபிள் கேட்டுதான். அப்போ அந்த பைபிள் சொல்லிச்சான், என் எஜமான் பைபிளை வாசித்துக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா வரும், அப்படியே என் மேல ஊத்திடுவார், அந்த தண்ணியில நான் நனைஞ்சி அப்படியே இதுவாயிருவேன். அப்புறம் ஏதாவது ஒரு இது வாசித்துக்கிட்டே இருப்பாரு, அவர் மனசுக்கு பிடிச்சதுன்னா போட்டு அது மேல கோடு கிளின்னு கிளிப்பாரு. ஐயோ என் உடம்பெல்லாம் வலிக்கும் தெரியுமா, என் எஜமான் ரொம்ப கெட்டவர், நான் நொந்து நூடுல்ஸா இருக்கிறேன் பார், எப்படி இருக்கேன் பார், என் பைபிள் எப்படி இருக்கு பாத்தியா, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா, மேல கவர் இல்லை, உள்ள கிழிஞ்சி சுருண்டு எப்படி இருக்கேன் பார், நூடுல்ஸா இருக்கிறேன்னுச்சான். இந்த 3 பைபிள்ல எந்த பைபிளா நீங்க இருக்க விரும்புறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் அங்கலாய்க்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறி போகும் பொழுது ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு தூரமாய் போகும்போது ஆண்டவரே நீங்க அங்கலாய்த்தீங்களேப்பா. அப்பா, இன்றைக்கு எங்களை பார்த்து நீங்க அங்கலாய்க்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு எத்தனை நன்மை செய்தேன், உனக்கு எத்தனை கிருபைகளை கொடுத்தேன், உனக்கு எத்தனை வரங்களை கொடுத்தேன், உன்னை எப்படி உயர்த்தி அழகு பார்த்தேனே, என்னை விட்டு நீ தூரமா போயிட்டியே. ஓ ஹல்லேலூயா, ஷாபா ரபா ரிபா ரபா கரபா. தேவனுடைய அந்த மனதின் அங்கலாய்ப்ப சற்றே யோசித்து பார் மகனே, சற்றே யோசித்து பார் மகளே. இதை யூடியூப்ல பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. உங்களுக்காய் அங்கலாய்க்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் மகனே, என்னை விட்டு நீ தூரம் போனாயோ, என்னை மறந்து போனாயோ, கோழி தன் செட்டைக்குள்ள சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை என் செட்டைக்குள்ள உன்னை சேர்த்து கொள்ள நான் எண்ணம் கொண்டேனே, நீ என்னை விட்டு தூரமாய் போனாயே என்று சொல்லி என் தேவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். என் மகனே, இந்த நாள்ல உன்னை முழுமையாய் மறுபடியும் அர்ப்பணிப்பாயா? ஆதியில் அந்த அன்புக்குள்ள மறுபடி நீ கடந்து வருவாயா? ரீபா லக்காரா தீனமா கரபா. ஆதியில நீ வைத்திருந்த அன்பு எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார்.
சொல்கிறார். ரியா ஷல்பியோதனை கரபா ஊரபா கரபா, இன்று உன்னை மறுபடியோ என் மகனே மகளே உன்னை அர்ப்பணிப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உன் இருதயத்தில் அவருக்கு மறுபடி இடம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனுக்குள் வந்து போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, வந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க அப்பா. அவங்களுடைய ஆண்டவரை தேவைகளை சந்திக்க ஆண்டவரை. அவங்கள விட்டு அவங்க தூரமாய் போயிருந்தா அவங்கள மனம் மாற வைங்கப்பா. ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. நம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுத்து கொள்ளுங்க டேடி. சத்துரு உம்மை விட்டு தூரமாய் பிரித்தாலோ எல்லா சத்துருவின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீதரை கசமாரியா கரபா ஓரி கபௌரியாதியாரபா. உன்னுடைய பிள்ளைகளப்பா கண்ணோக்கி பாருங்க. நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, பொருளாதாரத்துல உடைந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளை பொருளாதாரத்துல உயர்த்துங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாம ஆண்டவர் சமாதானம் தருவாரா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நீங்க சமாதான பிரபு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க ஏசப்பா. ஓ ரபா லபா ரபா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு விலகட்டும் என்று கட்டளை இடுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.